இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒவ்வொரு முறையும் ஃப்ரூட்ஸ் வாங்கும்போது எப்படியெல்லாம் பார்த்து வாங்கணும்? எப்படி வாங்குனா அதோட சுவை அதிகமா இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நாம மாதுளம்பழம் பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நீங்களே பாருங்க. நாட்டு பழம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த கடையிலயுமே கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி ஹைபிரிட் தான் கிடைக்குது. இந்த பழம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா, இதோட தோல் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். இதுவே பழைய பழமா இருந்தாக்கா, இதோட தோல் தொடும்போதே ரொம்ப ரஃப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம, தோல் மேல இருக்கிற ஈரப்பதம் காஞ்சி நல்லா ட்ரையா தெரியும். இப்ப நீங்க பார்க்குற பழம் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா ஈரப்பதத்தோட இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதுளம்பழம் வாங்கும்போது, ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து சுத்தி சுத்தி விரலால லைட்டா அழுத்தி பார்க்கணும். அடிபடாத பழமா இருந்தா, எந்த இடத்துலயும் விரலால நம்ம அழுத்தும்போது உள்ள போகாது. இதுவே அடிபட்ட பழமா இருந்தா, நம்ம விரலால அழுத்தும்போது அந்த இடத்துல சாஃப்ட்டா இருக்கும். இப்படி சாஃப்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த பழம் அடிபட்ட பழம் அத வாங்கவே கூடாது. அத நம்ம அப்படியே வாங்குனாலும், உள்ள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பழம் அழுகி தான் இருக்கும். அடுத்ததா கொய்யா. இந்த பழமும் நாட்டு பழமா இருந்தா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஹைபிரிட் வாங்கும்போது இதுல டேஸ்ட்டும் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம விதைகளும் கம்மியா தான் இருக்கும். இந்த பழம் வாங்கும்போது ரொம்பவே பழுத்த பழமா வாங்காம, மீடியமா இருக்கிறது தான் பார்த்து வாங்கணும். அப்படியே ரொம்ப பழுத்த பழமா வாங்குனா, அதுல புழு தாங்க இருக்கும். கட் பண்ணா உள்ள பழமும் வெள்ளையா இருக்கும், புழுவும் வெள்ளையா இருக்கும். நிதானமா நம்ம வெளிச்சத்துல பார்க்கும்போது தான் அந்த புழுவே நமக்கு தெரியும். இந்த பழம் வாங்கும்போது ஓவல் ஷேப்ல இல்லாம, இந்த மாதிரி குண்டா இருக்கிற ஷேப்ல பார்த்து தான் நான் வாங்குவேன். அது மட்டும் இல்லாம கொய்யா பழத்த லைட்டா அப்படி நகத்தால கிள்ளுனா போதும், ஸ்மூத்தா உள்ள இறங்கணும். அப்படி இறங்குச்சுன்னா, அந்த கொய்யாப்பழம் சாப்பிடுறதுக்கே ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். நம்ம கிள்ளி பார்க்கும்போதே ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா, அந்த கொய்யாப்பழம் சாப்பிடுறதுக்கே ரொம்பவே கடினமா இருக்கும். பழம் ஸ்மூத்தா இருந்தா தான் வயசானவங்களும் சரி, குழந்தைங்களும் சரி ஈஸியா சாப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். அடுத்ததா ஆரஞ்சா இருந்தாலும் சரி, சாத்துக்குடியா இருந்தாலும் சரி, இந்த பழம் வாங்கும்போது அதோட தோலு தாங்க நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பழத்தையும் எடுத்து கையால இப்படி தடவி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதோட தோல் ரொம்பவே ரஃப்பா இருந்துச்சுன்னா, அந்த பழத்த நம்ம வாங்கவே கூடாது. இப்ப நான் கையில காமிக்கிற பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரஃப்பா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பழம் பார்த்து வாங்கும்போது, நமக்கு வந்து தோலு தான் ரொம்ப கனமா இருக்குமே தவிர, உள்ள பழம் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். இப்ப நான் கடைசியா எடுக்கிற பழம் தாங்க ரொம்பவே தோலு ஸ்மூத்தா இருந்தது. இந்த மாதிரி பழம் தான் உரிக்கும்போது, பழத்தோட தோலும் மெலிசா இருக்கும். அது மட்டும் இல்லாம பழமும் நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சப்போட்டா பழம் தான். இந்த பழம் வாங்கும்போது ரொம்பவே உஷாரா வாங்கணும். ஏன்னா, இதுல சொத்தை இருக்கிறதே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல சின்ன சின்ன ஹோல்ஸா தான் இருக்கும். இந்த பழம் வாங்கும்போது, நம்ம பழமா வாங்காம, காயா வாங்கி பழுக்க வச்சா தான் நமக்கு நல்லாருக்கும். ரொம்ப பழமா இருந்தாலும், இதோட டேஸ்ட் சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம வாங்கும்போதே பழமா வாங்கிட்டா, அத வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அது நசுங்கி வீணா தான் ஆகும். அதனால மீடியமா இருக்கிறது பார்த்து வாங்கி, ஒண்ணொன்னா பழுக்கும்போது கட் பண்ணி சாப்பிட்டா தான் இது நல்லாருக்கும். நான் எப்படி வாங்குவேன் பாருங்க. ஒவ்வொரு பழத்தையா எடுத்து இந்த மாதிரி சுத்தி, சுத்தி நான் பார்ப்பேன். இதுல எங்கேயாச்சும் ஹோல்ஸ் இருக்கான்னு. 2 பழமா இருந்தாலும் சரி, 2 கிலோ பழமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பழத்தையா எடுத்து இப்படி நான் சுத்தி, சுத்தி பார்ப்பேன். இப்படி பார்க்கும்போது இதுல சின்னதா ஹோல்ஸ் இருந்தாலும் சரி, அந்த பழத்த நான் வாங்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம பழம் வாங்கும்போது ரொம்ப காயா இருக்கிறதும் வாங்க மாட்டேன். கொஞ்சம் கலர் மாறி இருந்தா தான் அந்த பழத்தையே நான் வாங்குவேன். பப்பாளில ஹைபிரிட் வாங்காம நாட்டு பழமா வாங்குனா நல்லா இருக்கும். நெறைய பழம் பார்த்தீங்கன்னா, நாட்டு பழம் நீளமான ஷேப்ல தான் இருக்கும். பப்பாளி பழம் வாங்கும்போது மொத்தமா மஞ்சள் கலரா இருக்கிற பழத்த வாங்கவே கூடாது. பப்பாளியோட தோலு மஞ்சளும், பச்சையும் கலந்த பழமா பார்த்து வாங்குங்க. அதுதான் கேஸ்ல பழுக்க வைக்காத பழம். முதல்லலாம் பச்சை வாழைப்பழம் பழுத்தாலும், அதோட தோலுமே பார்த்தீங்கன்னா, பச்சையா தான் இருக்கும். ஆனா, இப்ப அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதே இல்ல. இப்ப நான் காமிக்கிற பழம் ஒவ்வொரு பழத்திலயும் பாருங்க, நரம்புகள் தெரியிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பழத்த நம்ம வாங்கவே கூடாது. இப்ப அடுத்ததா நான் காமிக்கிற பழம் பாருங்க, எவ்ளோ உருண்டையா இருக்கு. இதுல நம்ம பார்க்கும்போதே அந்த அளவுக்கு நரம்புகள் இதுல தெரியவே தெரியாது. எப்பவுமே பழம் வாங்கும்போது இந்த மாதிரி பழமா பார்த்து வாங்குங்க. ஏலக்கி வாழைப்பழம் வாங்கும்போது பெருசு பெருசா வாங்காம, இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்ல இருக்கிற பழமா பார்த்து வாங்குங்க.
நாங்க பெங்களூர் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, ஏலக்கி பழம் ஒரு விரல் சைஸ்ல தான் கிடைக்கும். அந்த பழம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாவும் இருக்கும். அடுத்ததா தர்பூசணி பழம் பார்க்கலாம். இந்த பழம் வாங்கும்போது, பழத்து மேல இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல கலர் வந்திருக்கணும். அந்த மாதிரி பழத்தையா பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஹைபிரிட் பழத்துல, பழத்து மேல இருக்கிற கோடுகள் தூர தூரமா இருக்கிறது பார்த்து வாங்குங்க. அடுத்ததா நாம பார்க்கலாம். இந்த மாம்பழம் காலாப்பாடு. இந்த பழம் பழுத்தாலுமே இதோட தோல் பார்த்தீங்கன்னா, இப்படி பச்சையா தான் இருக்கும். இந்த பழத்தோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மாம்பழம் சீசன் வந்தா இந்த பழத்த மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. காலாப்பாடு தவிர மத்த எல்லா மாம்பழமே பார்த்தீங்கன்னா, கலர் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது எதுவுமே நேச்சுரலா பழுத்த பழம் மாதிரி எனக்கு தெரியவே இல்ல. ஆனா, இப்ப நான் உங்ககிட்ட காமிக்கிறது மரத்துலேருந்து அப்படியே காயா பறிச்சு, பழுக்க வச்ச பழம். இது எந்த அளவுக்கு கலர் இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் சீசன் வர்றப்பல்லாம் மாம்பழத்த வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டு, அத குப்பையில தான் தூக்கி போட்டுருக்கோம். ஆசை தீர மாம்பழத்த சாப்பிட்டதே இல்லைங்க. அதனால தான் இந்த வருஷம் மாமரம் வச்சிருக்கவங்க கிட்டயே போய் நேரடியா வாங்குனேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மாம்பழத்த கடைகள்ல வாங்காம, மாமரம் தோட்டம் வச்சிருக்கவங்க கிட்டயே நேரடியா போய் வாங்குங்க. இந்த வருஷம் நான் அப்படி பார்த்து வாங்குனதுனால தான் ஓரளவுக்கு என்னால மாம்பழத்த திருப்தியான அளவுக்கு சாப்பிட முடிஞ்சது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுற பழம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் தான். நாம வாங்குற பழம் நல்லா ஜூஸியாவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம டேஸ்டியாவும் இருக்கணும்னா, இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. கண்டிப்பா கடைகள்ல விக்கிற ஆப்பிள்ல வேக்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஆப்பிளோட தோல் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தோல் மேல இருக்கிற ஈரப்பதமும் காஞ்சி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம பழமும் சுருங்கி இருக்கக்கூடாது. பழத்த சுத்தி அங்கங்க அடிப்பட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது ரொம்பவே பழசு. இத வாங்கவே வாங்காதீங்க. ஒவ்வொரு பழத்தையும் வாங்கும்போது அதோட ஸ்மெல்லு பாருங்க. எந்த அளவுக்கு ஸ்மெல் வருதுன்னு. அது மட்டும் இல்லாம பழத்த சுத்தி எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கான்னும் பாருங்க. ஒவ்வொரு பழமும் வாங்கும்போது அந்த பழத்தோட வெயிட் பார்க்கணும். நல்லா வெயிட்டா இருந்தா அது நல்லா ஜூஸியாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். ஆப்பிள் நம்ம கையில எடுக்கும்போதே ரொம்ப லைட் வெயிட்டா தெரிஞ்சுச்சுன்னா, அந்த பழத்துல உள்ள ஜூஸே இருக்காது. நீர் எல்லாமே வத்தி போயி, அந்த பழத்த கட் பண்ணும்போது அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த பியர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லேருந்து வர்றது. இது ரொம்பவே இனிப்பா இருக்கும். இந்த பழத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். இத சாப்பிடுறத விட நம்ம சீசன்ல கிடைக்கிற பேரிக்காய் சாப்பிடலாம். அடுத்ததா பட்டர் ஃப்ரூட். இது எவ்வளோ பெருசு பெருசா இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு பெருசா இருந்தா நான் வாங்கவே மாட்டேன். சின்ன சின்னதா, ரவுண்டா நாட்டு பழமா இருந்தா மட்டும் தான் நான் வாங்குவேன். அடுத்ததா டிராகன் ஃப்ரூட். இத நம்ம வாங்கி கட் பண்ண பிறகு தான் தெரியும், இதுக்குள்ள வெள்ளையா இருக்கா, இல்ல பிங்க் கலர் இருக்கான்னு. உள்ள பிங்க் கலரா இருக்கிற பழம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இனிப்பு இருக்கும். வெள்ளையா இருந்தா அந்த பழம் டேஸ்ட்டாவும் இருக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாம அந்த பழத்தோட பச்சை ஸ்மெல் அப்படியே வர்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததா கிவி ஃப்ரூட். இந்த பழம் வாங்கும்போது விரலால அழுத்தி பார்த்து நல்லா பழமா பார்த்து வாங்குங்க. ரொம்ப காயா வாங்கிட்டா இத கட் பண்ணி சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்பவே புளிப்பா இருக்கும். நெறைய பேரு ஃப்ரூட்ஸ் வாங்க தெரியாம வாங்கி காச வீணாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல காய்கறி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பத்தின வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க பாருங்க.